ஆண்டாள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இன்று மார்கழி 11ஆம் நாள் திருப்பாவையினுடைய 3வது காட்சி 6 முதல் 15 முடிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் என்று சொன்னோம். இந்த நேற்று 6 முதல் 10 முடிய 5 பாவைகளை எழுப்பிய ஆண்டாள் அதை தொடர்ந்து பாசுரம் 11 முதல் 15 முடிய திருப்பள்ளி எழுச்சி பாடலாக இருந்தாலும் பாவையை நீராட அழைப்பது போல இருந்தாலும் இந்த 5 பாசுரங்களும் புலன்களுக்கு புலன்களை எழுப்பி இறை அருளை பெறுவதற்காக வர வேண்டும் என்று சொல்லுவது போல அமைந்த அற்புதமான ஆண்டாளுடைய அறிவு கூர்மையை வெளிப்படுத்தும் திறனாக இருக்கக்கூடிய பாடல்கள் தான் வரக்கூடிய பாடல்கள் பாசுரங்கள் அத்துணை. பாசுரம் 11 கூற்றரவல்குள் புனமையிலே போதராய். கூற்ற அரவு என்றால் பாம்பு. இன்னொரு பொருள் அரவு என்றால் ஒளி சப்தம் என்று பொருள். அப்ப ஒளியை பெறுவதற்குரிய உறுப்பு செவி. இந்த பாடலிலே 11வது பாசுரத்திலே செவியை பற்றி விளக்குகிறார். செவி அதாவது இந்த 5 புலன்களும் உலகியல் வாழ்க்கையிலே உழன்று இறை நாமத்தை இறை அடியை தொடாமல் தூங்கிக் கொண்டு இருக்கின்றன என்று அவற்றை எழுப்புவது போல அமைந்த பாசுரங்கள் தான் இவைகள். பாசுரம் 12 நற்செல்வன் நங்காய். நங்காய் என்றால் தங்கையே. அந்த மெய் முதல் பாசுரத்திலே 11வது பாசுரத்திலே செவியை புலப்படுத்தியவள் 12வது பாசுரத்திலே மெய்யை புலப்படுத்துகிறார். 13வது பாசுரத்திலே போதரி கண்ணினாய். கண் என்ற உறுப்பை தெளிவுபடுத்துகிறார். 14வது பாசுரம் நானாதாய் நாவுடையாய். நாவை புலப்படுத்துகிறார். 15வது பாசுரத்திலே எல்லே இளங்கிளியே. கிளி என்றால் மூக்கு. நாம கூட விளையாட்டா சொல்லுவோம் கிளி மூக்கு உடைஞ்சிடுச்சு, கிளி மூக்கு உடைஞ்சிடுச்சு. கிளி அதை நடு சென்டர்னு சொல்ற மாதிரி. கிளி என்றாலே தமிழ்ல மூக்கு என்று மூக்கு உடைந்து விட்டது என்று இப்பொழுதுதான் நினைக்க கூட அதனுடைய பொருள் தெற்ற விளங்கியது. ஆக நுணுக்கமான நுண்மான் நுழைவுளம் ஆண்டாள் பாசுரத்திலே அபரிதமாக காணப்படுகிறது. வியப்பிலும் வியப்பாகும். இன்றைய பாசுரமாக கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றா திரளழிய சென்று செருச்செய்யும் என்ற அற்புதமான பாசுரம் இன்றும் ஆண்டாள் தன் கூட்டத்தாரோடு ஒரு பெண்ணை எழுப்புவதாக அமைந்திருந்தாலும் முதலிலே அந்த பெண்ணினுடைய குலத்தை, அந்த பெண்ணினுடைய தந்தையினுடைய செல்வத்தை, செல்வச் செழிப்பை அடுகுபட சொல்லுகிறார். கற்று கரவை கணங்கள் பலகரந்து. கற்று என்றால் கன்று குட்டி, இளமை ததும்பும் கன்று குட்டி. கறவை என்றால் பசு, எருமை, ஆடு இத்தனையும் அடங்கும். பால் தரக்கூடியவைகள் அத்தனையும் கறவைகள். இந்த கறவைகளும் கறவைகள் கன்றுக்கு இணையாக இளமை தன்மையோடு இருக்கிறதா. இறைவனுடைய பார்வை இந்த கூட்டத்திற்கு, பசு கூட்டத்திற்கு நேரடியாக பரவுகின்ற காரணத்தினாலே அவைகள் இளமை தோற்றத்தோடு இருக்கிறதாம். கற்று கறவை கணங்கள். கணங்கள் என்றால் கூட்டங்கள். பசு கூட்டம், ஆட்டு கூட்டம், ஆட்டு மந்தை. கற்று கறவை கணங்கள் பல கறந்துனா இவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தாலும் இந்த பெண்ணினுடைய தந்தையானவள் வசுதேவர் நந்தகோபனுக்கு இணையான ஆணிரை செல்வங்களை, அந்த காலத்துல யார் ஒருவர் ஆணிரைகளை அதிகமாக பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் செல்வந்தர்கள். அப்படிப்பட்ட ஆணிரை கூட்டத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய தந்தையை சொல்லுகிறார். குற்றமொன்று
குற்றமில்லாத கோவலரும் பொற்கொடியே. குற்றம், எந்த குற்றமும் செய்யாத நல் இயல்புகளை கொண்ட கோ, பசு. கோ என்றால் பசு என்று பொருள். கோவலர்கள் என்றால் பசு ஆணிரைகளை வைத்து ஆணிரை கூட்டத்தின் தலைவனாக விளங்கக்கூடிய கோவலனுடைய அந்த பொற்கொடியே. பொற்கொடியே என்று சொல்லுகின்ற பொழுது இந்த கோகுலத்திலே உதித்த பெண்கள் எல்லாம் கண்ணன் என்கின்ற கொடியை படர வேண்டும், அதை நோக்கி வளர வேண்டும். அப்படிப்பட்ட கோவலர்தம் பொற்கொடியே என்று அவளை அந்த பாவையை ஆண்டாள் சொல்லி எழுப்புகிறார். அடுத்த நிகழ்வாக புற்று அரவல்குள் புனமையிலே போதராய். புற்று அரவு, புற்றிலே இருக்கின்ற பாம்பின் படத்தை போல சிறிய இடையை உடையவளே, புனமையிலே, புனம் என்றால் காடு, காட்டிலே வாழக்கூடிய மயில், ஏன்னா அதுதான் சுதந்திரமாக தெரிந்து ஆடும் பாடும் மழை வேகத்தை கண்டார். அப்படிப்பட்ட புனமையிலே என்று பொற்கொடியே என்று சொன்னவள் புனமையிலே என்று சொல்லுகிறார். புற்றரவல்குள் புனமையிலே போதராய். நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, நீ தனித்து கிருஷ்ண அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாயே, நீ பெற்ற இன்பம் எல்லோரும் பெற வேண்டாமா? நீ வெளியே வா. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. சுற்றத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள், தோழிகள் அத்தனை பேரும் இந்த வாசலிலே வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக? கருமையான கார் மேகத்தை ஒத்த கருமை நிற கண்ணனுடைய நிறத்தை ஒத்த மேகத்தை போல விளங்கக்கூடிய அந்த கண்ணனுடைய பெருமைகளை பாடவும், அந்த மழை மேகம் எப்படி இடையறாமல் மழையை தீங்கின்றி பொழிகிறதோ அதை போல கொடை குணம் கொண்ட அந்த கண்ணன் என்கின்ற வள்ளலை நாம் பாடி பரவசம் அடைவோம். நீ வெளியே வா, பெண்மை நிறைந்த எங்கள் தோழியே, நீ வெளியே வா என்று சிற்றாதே என்றால் அசையாமல் இருக்கிறாயே, பேசாமல் இருக்கிறாயே, சிற்றாதே, பேசாதே, செல்வ பெண்டாட்டி. அதான் செல்வ பெண்டாட்டால் செல்வத்தினுடைய ருக்மணிக்கு இணையாக இருக்கக்கூடிய பெருமகளே, நீ எழுந்து நீராட வா என்று அழைப்பது போல ஆண்டாள் அழைக்கின்றார். இதனுடைய உள்ளுரை என்று சொல்லக்கூடிய பொருள் என்னவென்று சொன்னால், இந்த பாடலுடைய பாசுரங்கள் நம்முடைய ஐம்புலனை தட்டி எழுப்புவது போலவும், இதிலே நம்ம ஆழ்வார் என்று இறைவனால் போற்றப்பட்ட நம்மாழ்வாரை பற்றி சிற்றாதே, அசையாதே என்று பொருள். பேசாதே, பேசாமல் இருப்பது. சிற்றாதே, பேசாதே, செல்வ பெண்டாட்டி என்றால் இந்த பாராமுச நாயகியாக நம்மாழ்வார் பெண் தன்மையோடு இறைவனை வணங்கிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒன்று கோர்த்து 14 ஆண்டுகள் பேசாமலே அசையாமலே புளியன் சந்திலே உறங்கி கிடந்த உறங்கா புலி என்று சொல்லக்கூடிய திருக்குறுகூரிலே இருக்கின்ற நம்மாழ்வாரை பற்றி தான் இந்த பாசுரம் அவருடைய பெருமைகளை எடுத்துரைக்கிறது என்று சொல்லி, இன்று அந்த பாசுரத்துறை பக்தி ரசத்தை அனுபவித்து நாமும் உய்வோம் என்று சொல்லி, கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. குற்றரவல்குள் புனமையிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. சிற்றாதே, பேசாதே, செல்வ பெண்டாட்டினி, எற்றுக்கு உறங்கும் பொருளேனோ ரெம்பாவாய் என்று ஆண்டாள் திருவடியுடைய பாதங்களை தொட்டு வணங்கி